தெரியாமல் அமெரிக்காவுக்கு ஆதரவு தந்துவிட்டோம். ஈரானிடம் கெஞ்சும் அரபு நாடுகள். அது மட்டும் நடந்துவிடவே கூடாது. தண்ணீர் ஃபார்முலாவால் கதி கலங்கும் வளைகுடா. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க ஈரான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எந்த எல்லைக்கும் செல்லலாம் என கூறப்படுவதால் தற்போது அரபு நாடுகள் அலறத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக ஈரான் போரில் இந்த ஒரு விஷயம் நடந்தால் அங்கு மக்களே வாழ முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். மத்திய கிழக்கில் போர் உக்கிரமாகும் போது கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் என்று உலகமே அஞ்சுகிறது. ஆனால் அதைவிட பெரிய ஆபத்து அந்த நாடு மக்களின் குடிநீர் ஆதாரங்களுக்கு ஏற்படும் சான்ஸ் அதிகரித்துள்ளது. அதாவது போரில் அரபு நாடுகள் இந்த வர்த்தகம் தடைபடுவதை விட ஈரானின் அடுத்த கட்ட தாக்குதலை தான் கண்டு அஞ்சுகின்றன. ஏனென்றால் இந்த நாடுகள் செல்வ வளமிக்க பணக்கார நாடுகளாக உள்ளன. ஆனால் இந்த நாடுகளில் ஆறுகள் கிடையாது, பாலைவனங்களும் கடலும் தான் சுற்றி சுற்றி உள்ளன. இதனால் இந்த நாடுகள் தங்களின் குடிநீருக்காக கடல் நீரை தான் உப்பு நீராக்கி பயன்படுத்தி வருகின்றன. இன்னும் சொல்ல போனால் மத்திய கிழக்கு நாட்டு மக்கள் தங்களின் குடிநீர் தேவையில் 90% வரை கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் தான் பெற்று வருகின்றனர். இதற்காக ஒவ்வொரு நாடுகளும் கடல் நீரை குடிநீராக்கும் கட்டமைப்புகளை அமைத்து அதிலிருந்து குடிநீரை எடுத்து பயன்படுத்தி வருகின்றன. புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சவுதி அரேபியா மக்கள் தொகையில் 70% பேரும், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் நாடுகளில் தலா 90% மக்களும், ஓமனில் 86% மக்களும், கத்தாரில் 99% மக்களும் கடல் நீரில் உப்பை நீக்கிதான் குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். எனவே முடிந்தவரை போர் செய்து எதிரிகளுக்கு பொருளாதார ரீதியாக இழப்பை ஏற்படுத்துவதும், கடைசியாக மின் நிலையங்கள், எரிசக்தி நிலையங்கள், தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்குவதும் தான் ஈரானின் இலக்காக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அப்படி நடந்தால் இந்த நாடுகளில் குடிநீரின்றி மக்கள் தவிக்கும் நிலை உருவாகும். அதோடு போர்க்காலம் என்பதால் உடனடியாக பிற நாடுகளும் உதவிக்கு செல்ல முடியாது. இதனால் போரை நிறுத்த ஈரான் தனது கடைசி ஆயுதமாக அரபு நாடுகளில் உள்ள இந்த கடல் நீரை குடிநீராக்கும் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்கலாம் என்று வார்னிங் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு முன்னோட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் புஜைராவில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைக்கு மின்சாரம் வழங்கும் மின் நிலையத்தை ஈரான் தாக்கியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.